Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டேஸ்டியான ரெசிபி highly requested video cake cream. இந்த ரெசிபில நம்ம whipping cream, fresh cream இந்த மாதிரி எந்த ஐட்டமும் யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கக்கூடிய பட்டர் வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில பண்ணிருக்கோம். நீங்களே பாருங்க எவ்வளவு ஸ்டிஃபா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இதே மாதிரி கேக் க்ரீம் நீங்களும் பண்ண முடியும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேக்ல மட்டும் இல்ல இந்த மாதிரி கப் கேக்ஸ்ல கூட நீங்க வந்து டிசைன் பண்ணி கொடுக்கலாம். பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். டேஸ்டும் இந்த கேக் க்ரீம் வந்து அப்படியே கடைகளில் இருக்கக்கூடிய க்ரீம் மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்க தேவையில்லை, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டரோட கலர் இப்போது ஒயிட் கலர்லேருந்து எல்லோ கலரில் மாறி இருக்கு பாருங்கள். இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. பட்டர் வந்து அதோட சைஸ்லேருந்து டபுள் ஆகுறது வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது கலரும் நல்லா மாறிடுச்சு, பட்டரோட அளவும் அதிகரிச்சிருக்கு. இந்த டைமில் இதில் 120 கிராம் அளவுக்கு சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் சேர்த்துட்டு நீங்கள் பீட் பண்ணும்போது நல்லா கெட்டியாகும். நீங்கள் ஐசிங் சுகர் கூட சேர்க்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன். இப்போது சுகர் பவுடர் நல்லா வந்து இந்த பட்டர் க்ரீமோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஹை ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மறுபடிக்கும் 120 கிராம் அளவுக்கு சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். மொத்தமாக நம்ம 240 கிராம் அளவுக்கு சுகர் பவுடர் வந்து சேர்த்துருக்கோம். இது கப் அளவுகளில் சொல்லணும்னா 1 கப் அளவு இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கக்கூடிய க்ரீம்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடிக்கும் பீட் பண்ணலாம். இப்போவே க்ரீம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பீட் பண்ணணும். இப்போது ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ நம்மளுடைய கேக் க்ரீம் சூப்பராக தயாராகிடும். இது மொத்தமாக 20 நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இடையில சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து இன்னொரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மறுபடிக்கும் பீட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எசன்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில ஸ்பேச்சுலா வச்சு ஓரங்களில் இருக்கக்கூடிய க்ரீம்லாம் எடுத்து விட்டு மறுபடிக்கும் பீட் பண்ணணும். இந்த க்ரீம் வந்து முழுமையாக கெட்டியாகிற வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்துகிட்டு அந்த ஸ்பேச்சுலாவை கவுத்துனீங்கன்னா அந்த க்ரீம் வந்து கீழே விழாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து லேசாக விழுகுது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை பீட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்மளுடைய கேக் க்ரீம் சூப்பராக தயாராகிருச்சு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த பாத்திரத்தை தலைகீழாக திருப்பி பாருங்கள். கொஞ்சம் கூட க்ரீம் கொட்டாமல் இருந்ததுன்னா அது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான டேஸ்டியான க்ரீம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு இந்த க்ரீமை செய்து கேக் கட் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்து பார்த்த ரெசிபியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.